அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது லட்சியங்க. பார்த்தீங்கன்னாக்கா, இங்க உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்து இருப்பாங்க. ஆனா, அந்த துறையில பெருசா ஜெயிக்கணும்னு ரொம்ப வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், இப்போ சினிமா துறை திரைத்துறையை சார்ந்தவங்களா இருக்காங்க வச்சுக்கங்களேன். அவங்க திரைத்துறையில பெருசா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஒரு படத்துக்கு போனா கூட யோசிப்பாங்க. அங்க போனா ஃபீலிங்ஸ் ஆகும். என்ன ஃபீலிங்ஸ் ஆகும்னா, "டேய் நம்ம போய் நம்மளே படம் பண்ணி ஜெயிக்கல. சரி மத்தவங்க படத்த பார்த்து, பார்த்து வந்து என்ன ஓடுறது?" அவங்களே ஒரு டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஸோ படமே பார்க்க முடியாது அவங்களால. நம்ம படம் எப்ப திரையில வரும்? அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாரி அந்தந்த துறைய சார்ந்து எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இந்த மாரி. இன்னும் பல துறைகள்ல இருக்குது. அந்த மாரி அந்த துறைய சார்ந்த ஒரு நபரிடம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ ஒரு ஒரு பெரிய ஆளா இருப்பான். அவங்கள்ட்ட போனா நம்ம காரியத்த சாதிச்சிடலாம். ஸோ அதனால அவங்கள போய் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களால இது நல்லது நடந்துராதா? அப்படின்னு வந்து பார்ப்போம். எப்படி அவங்க எதுவும் பண்ணிட மாட்டாங்களா? அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுவோம், அவங்களுக்காகவே வந்து நம்ம காலத்தையும், நேரத்தையும் அவங்களுக்காக விரயம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கூடயே இருந்தா நம்மளுக்கு எதனா செஞ்சுருவாரு. நம்ம லட்சியத்த நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லட்சியத்துக்கு இவங்க ஒரு துரும்பா இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணிட மாட்டாங்களான்னு நம்பிக்கையில ஓடிட்டு இருப்போம். ஆனா, நம்ம சந்திச்ச நபர் சரியான நபரா? அவங்க செய்வாங்களா? அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளா? அவ பேசுறது உண்மையா? பொய்யா? இத நம்ம சிந்திக்காம கேட்டா இல்ல. ஏன்னா, நம்ப கனவு வந்து மைண்ட்ல வந்து அவங்கள முழுசா நம்ப வச்சுரும். அவன்ட்ட ஒண்ணுமே இல்லன்னா கூட நம்ம நம்ப வச்சுரும். அதனால அந்த நிதானத்தோட நம்ம வந்து அப்சர்வேஷன் நல்லா அவங்கள கவனிக்கணும். ஏன்னா சிலர் வந்து அந்த அந்த ஆர்வத்துல கவனிக்காம அவங்கள முழுசா நம்பிர்றது. அவங்க ஃபோன் காலுக்காக வெயிட் பண்றது, இன்னும் கடவுள் மாரி. அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து அவங்கள எப்ப நேர்ல சந்திப்போம், எப்ப மீட் பண்ணுவோம். ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் அவன்ட்ட கதை சொல்லிட்றான். பட் ஆனா அவன் வந்து நம்ம பெருசா வந்து அவன் என்ன பண்ணுவான் நம்மள பயன்படுத்திப்பான். நல்லா பயன்படுத்திப்பான். நம்மளுடைய வீக்னஸ புரிஞ்சுகிட்டு, பல்ஸ பார்த்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனோட நேரத்த நம்மள விரயமாக்கி விட்டுருவான். ஸோ இதனால என்ன ஆகும்னா வந்து நம்ம இப்போ ஒரு லட்சியத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லட்சியம் நீ பயணம் பண்ணிட்டு இருக்கன்னா, உன்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற பல பேர் உன்ன நம்பி இருப்பாய்ங்க. ஸோ அவங்க பண்ணுவாங்க நினைச்சு இவங்கள கோட்ட விட்டுருவோம். ஸோ அந்த மாரி வந்து இந்த லட்சியம் என்றது கண்டிப்பா வந்து நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சே தீரும். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன ஆகும்னா, இந்த மாரி ஒரு மாற்றம் இல்லையா? இவங்க வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள வந்து மேலும் மேலும் நம்ம பலசாலி ஆக்குறதுக்கான இவங்கலாம் வந்து ஒரு கருவி. பட் ஆனா இவங்களால நடக்காது. யாரால பாதிக்கப்பட்டோமோ, யாரால எதுவும் நடக்கலையோ நம்மளுக்கு, ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்த நம்ம பண்ணியிருக்க மாட்டான். நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் வந்து சடனா வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இப்ப ஏன் நம்ம போய் மாட்டணும்? எதுக்காக நம்ம நேரத்த காலத்த விரயம் பண்ணணும்னு பார்க்கும்போது, அவங்கலாம் வந்து நம்மள மேற்கொண்டு மனதளவிலயும், நம்ம அறிவளவிலயும் வந்து பலசாலியா மாத்துறதுக்கான ஒரு கருவி அவங்கலாம். அதனால நம்ம காலத்தையும், நேரத்தையும் விரயம் செய்வது, அதே சமயம் அந்த காலத்துல நம்ம அவங்க விரயம் பண்றோம் இல்லையா? அந்த நேரத்த நம்ம சரியா சிந்திச்சு செயல்பட்டா, அது மீண்டும் வந்து அந்த நேரத்த வேற எங்கேயாவது நம்ம செலவழிச்சிருக்கலாம். ஒரு புத்தக நூலகத்திலயோ, இல்ல ஒரு நல்ல நண்பர்களுடையோ, நல்ல மனிதர்களுடையோ பேசியிருந்தா, இன்னும் அறிவு சார்ந்த விஷயம், நிறைய விஷயம் பேசியிருப்போம். பட் ஆனா என்ன பண்ணுவோம்னா, இந்த நபர் வந்து நம்மளுக்கு வந்து சந்திக்காம இருக்கவும் முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் தீரணும். என்ன சொல்லுவாங்க, இந்த கண்ணதாசன் சொல்லுவாரு. "விதிய மதியால வெல்லலாம். ஆனா மதியால வெல்றது கூட விதியாகத்தான் இருக்கும்." ஏன்னா நம்ம மாற்றத்த தடுக்க முடியாது. நம்ம மாட்டினா மாட்டியே தீருவோம். நம்ம புத்திசாலித்தனமா தெளிவா இருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைப்போம். பட் ஆனா முடியாது. ஏன்னா, அந்த கால சூழ்நிலை நம்ம கொண்டு போய் மாட்டி விட்டுரும். பட் ஆனா நம்ம நெனச்சது நடக்குமா கேட்டாக்கா, நம்ம நெனச்சது நடக்கிறதுக்கான நம்ம ஒண்ணும் இல்லங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம லட்சியம் ஒரு ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. நம்ம போய் அது வந்து எங்க இருக்கு? எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். டெல்லில இருக்கு வச்சுக்கங்களேன். நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப நான் வந்து தாம்பரத்துல இருக்கிறேன். இப்ப என்னுடைய லட்சியம் இந்த டெல்லி. ஸோ நான் அத நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அந்த சேர் அங்க இருக்குது. இங்கேருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள, நான் வந்து போற பாதையில நான் சந்திக்கிற ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்கங்களேன். ட்ரெயின்ல சந்திச்சுட்டே போவோம். ஒவ்வொரு தரப்பு மக்கள சந்திப்போம். அங்க போய் ரீச் ஆயிட்டு நம்ம டெல்லி சேர்ல உட்காந்துருவோம். அந்த மாரி போற வழியில நம்ம ட்ரெயின்ல போகும்போது சந்திக்கிற நபர் மாரி தான் இந்த மாரி கருவிகள் எல்லாம். ஸோ அதனால அதுபோல டாக்டர் ஜோசப் மார்பி சொல்லுவாரு. அது நம்ம நெனச்சது நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது நடக்கும். அதுபோல சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை அதுன்னு. என்னான்னா, நம்ம அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. கடவுள் சொல்லுவார்ல, "கேளுங்கள் தரப்படும்." அந்த மாரி இது மாரி
நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம என்ன திங்க் பண்ணி இந்த இந்த ஜென்மத்துல ஒரு ஆன்மீகத்தை சொல்றேன். இந்த ஜென்மத்துல கூட நம்ம நினைச்சது மீண்டும் பிறவி எடுத்து ஜெயிப்போம் நம்ம. அப்படி ஒரு விஷயம் ஆன்மீகத்துல உண்டு. ஆனால் நம்ம ஃபோகஸ்டா வந்து தெளிவா நம்ம நம்ம நினைக்கிற விஷயத்த விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிட்டே இருந்தானா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நம்பிக்கை விடாம விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோட ஓடிட்டே இருக்கணும். அது தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்தின் நேரத்தை விரயம் பண்றோம் இல்லையா? இந்த நபர்கள் மாரி பல பேர் வந்து நம்ம நேரத்த வந்து விரயம் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா பல பேர் நம்ம நேரத்த வந்து விரயம் பண்ணுவாங்க. ஸோ லட்சியம் அப்படின்னும்போது வந்து உங்க மேல அத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெருசா பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு காத்திருக்கிறத விட, நம்ம இவரு சொல்லுவாரு, எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லுவாரு அழகா. "மெழுகுவர்த்தி விளக்கு எரியும். இருட்டா இருக்க இடத்துல கொஞ்சம் தூரம் போனோமா, கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதா? கொஞ்சம் மூவ் பண்ணு. கொஞ்சம் மூவ் பண்ணு. போயிட்டே இரு." அந்த மாரி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால வந்து நான் பண்ணா பெருசா தான் பண்ணுவேன், பெருசா தான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது, நல்ல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாரி, உங்கள்ட்ட இருக்கிற சின்ன துரும்பல உங்களுடைய உங்களுடைய ஞானத்த வச்சு, சின்னதா ஒரு விஷயம் பண்ணி, நீங்க பெருசா அடைவீங்க. அது நீ கேட்டது கிடைச்சு தரும். அது யாரும் தடுக்க முடியாது. உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்க எண்ணத்த யாராலயும் மாற்ற முடியாது. நீங்க நினைச்சத சாதிச்சே தீருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ, உங்க ஞானத்த அறிவுபடுத்தி சின்னதா விஷயம் பண்ணி உங்களோட குவாலிட்டி அப்படி என்னன்னு வந்து, நீங்க என்ன துறைய சார்ந்து இருந்தீங்களோ, அந்த துறைய சார்ந்த விஷயத்துல சின்ன ஒரு துரும்ப நீங்க பயன்படுத்தி காட்டுங்க. அந்த உத்திகள் வந்து அவங்க வியக்க விதமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து கால நேரம் வந்து முடிவு பண்ற விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும், நீங்க பண்ற விஷயங்கள பண்ணிட்டே இருங்க. ஏன்னா, இந்த நேரத்தையும், காலத்தையும் நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்தணும். அனாவசியமான நேரத்துல விரயம் பண்ணக்கூடாது. நம்ம என்னதான் ஃபோகஸ்டா இருந்தாலும் நம்ம தெளிவா நபர்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நெனைச்சா கூட மாட்டாம இருக்க முடியாது. அதனால அமைதியும், பொறுமையும், அப்சர்வேஷன். நீங்க தப்பினா இப்ப நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நான் கொஞ்சம் நல்லாருக்குன்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரு நபர் உங்கள்ட்ட வராரு. வராரு. உங்கள பார்க்குறாரு, பேசுறாரு. நீங்க வந்து நம்ம உங்க துறை சார்ந்து இருக்கிறாங்க. அவரால ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா ஒரு அப்சர்வேஷன் பண்ணுங்க. அப்சர்வேஷன் பண்ணுங்க. 2வது விஷயம், ஆ அவங்கள நல்லா கவனிங்க. அவங்க பேசுறத கவனிங்க. அவங்க வந்து அவருடைய செயல்பாடுல கவனிங்க. அவருடைய பிசினஸ் பேக்கிரவுண்ட் என்ன கவனிங்க. அவர்ட்ட நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கவனிங்க. அவர் நம்மளுக்கு சரியா கண்டிப்பா செய்வாரா? செய்ய மாட்டாரா? அப்படிலாம் வந்து நீங்க சிந்திச்சு செயல்படணும். அதேபோல, நம்ப லட்சியத்த நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, நம்ப யாரோட தயவு இல்லாம, நம்ம தனி மனிதனாவே சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியுமா? கேட்டா முடியாது. ஏன்னா, இந்த உலகத்துல ஒருவரை சார்ந்து தான் எல்லாரும் இருக்கிறோம். ஏன்னா எப்படின்னா, இது மிக அருமையா இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துல காட்டியிருப்பாங்க பாருங்க. ஏன்னா, இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தரோடயும் கனெக்ட் பண்ணும். எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம ஒருத்தர முழுசா நம்பி நேரத்த விரயம் பண்ணோம் இல்லையா? ஸோ என்னன்னா, அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சரியான மனிதர் இருக்க மாட்டாரு. ஆனா, இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கும். பட் அவரால ஒரு சில நபர் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. ஸோ, அந்த கனெக்ட் பண்றது டைரக்ட்டா கனெக்ட் ஆகாது. ஏன்னா, நமக்கான கால நேரம் வர வரைக்கும், அது நம்மள இந்த மாரி தான் சுத்த வைக்கும். இப்போ கூகுள் மேப் போட்டா நம்மள வந்து சுத்த வச்சு கூட்டு போகுதுல்ல, அந்த மாரி நம்மள கரெக்ட்டா காலம், நேரம், டைம் வரும்போது, அது காலம் கருதுபவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காத்திருந்து நமக்கான நேரம் வரும்போது இறங்கி அடிச்சிடணும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த மாரி இந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ற ஒவ்வொரு நபர்கிட்டயும் முழுமையா மாட்டி சீரழியாம, அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? கத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நபரும் பார்க்கும்போது, அவங்கள்ட்ட இருந்து நம்ம விதமான ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் இருக்கும். அத கத்துக்கணும். அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணுங்க. கோணிப்பை இருக்கும். குப்பையும் இருக்கும், தங்கமும் இருக்கும். தங்கத்த வாரி வாரி இந்த மூடையில போடுங்க. குப்பைய அள்ளி உள்ள போட வேண்டாம். ஏன்னா, அந்த மாரி நல்லா சேகரிச்சுட்டே இருங்க. கரெக்ட்டா நேரம் வரும்போது இந்த மொத்த அறிவையும் பயன்படுத்துங்க. இதுதான் வெற்றிக்கான அறிகுறிகள். சரிங்களா? நீங்க இந்த மாரி கனெக்ட் ஆகி மாட்டி காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்றீங்க. இந்த மாரி மன உளைச்சல்ல ஆளாவுறீங்க. டிப்ரஷன் ஆவுறீங்க. உங்க லட்சியத்த நோக்கி பயணம் பண்ணும்போது, அந்த லட்சியத்துல நீங்க ரொம்ப டிப்ரஷன் ஆவுறீங்க அப்படின்னு என்றாலே, நீங்க ஜெயிக்கிறது உறுதி. நீங்க எத நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்த நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க டிப்ரஷன் ஆகுறீங்கன்னா, நீங்க போற பாதை சரியான பாதை. சரிங்களா? அதனால நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா, விடாமுயற்சியோட இருங்க. நீங்க நெனச்சது நடக்கும். நடக்காம போக வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அதுதான்.
இந்த யூனிவர்ஸோட பவர். நீங்க என்ன கேட்டாலே கிடைக்கும். பாரபட்சம் இல்லாம கேளுங்க. சரிங்களா? ஏன் நம்ம ஆசைப்பட்டது வந்து நம்ம ஏன்டா ஆசைப்பட சொல்லி சட்டை பிடிச்சு கேட்க போறானா? ஐயய்யோ! மைக். அந்த மாரி கேட்க போறானா? இல்ல. நம்ம என்ன வேணா ஆசைப்படலாம். யாரும் உன்ன கேட்க உரிமையே கிடையாது. நம்ம மூளை, நம்ம மனசு, நம்ம ஆசை. ஆசைப்படுறது தப்பே கிடையாது. எவ்வளோ பெரியவன்னா ஆசைப்படுங்க, லட்சியத்த நோக்கி பயணம் பண்ணுங்க. ஜெயிச்சிடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.